ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை மலச்சிக்கல் இல்லைங்களா. அது வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்கும், நார்மலாக இருக்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நார்மல் டைமில் வந்தாவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு இது மாதிரி டைமில் வந்துருச்சு அப்படின்றப்போ ஒரு சில பேருக்கு அது மூல நோயாக கூட மாறிடும். மூல நோய்னா நம்ம டாய்லெட் போகிற இடத்துல ஒரு மாதிரி குரு மாதிரி வந்து நின்றோம், அப்படியே நின்றோம். அது மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா. வயிற்றில் இருக்கிறப்ப முக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற பொருளை வெளியே வராமல் இருந்துச்சு, டைட்டாக கட்டி போயிடுச்சுன்றப்போ நம்ம வயிற்று ரொம்ப அசௌகரியமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைலாம் வருது அப்படின்றப்போ நான் இப்போ சொல்கிற பொருளாக சாப்பிட்டீங்க, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் செய்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மலச்சிக்கல்லாம் க்யூர் ஆகிடும். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒருவேளை உடம்புல ஏற்படுற ஹார்மோன் சுரப்பினால கூட உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வரும் சரிங்களா. மெதுவாக ஒரு சில பேருக்கு செரிமானம் ஆகும், ரொம்ப குடலோட இயக்கம் ரொம்ப மெதுவாக இருக்கும். இதனால கூட ஒரு சில பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும். ஒரு சில பேருக்கு பிரெக்னன்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு டெலிவரி ஸ்டேஜ் வரப்போ இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். சரி, என்னெல்லாம் பண்ணால் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வயிறு ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா ஒரு பாத்திரம் எடுத்து கேஸில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சு வெதுவாக குடிச்சிங்கன்னா இது ஒரு டைம் 2 டைம் 3 டைம் விடாமல் குடிச்சிட்டே இருக்கணும். கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் குடிக்கணும், ரொம்ப சில்லுன்னு குடிக்கக்கூடாது சரிங்களா. குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அது உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க அழுகு கசடு எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்து 1 hour நீங்கள் வந்து மோஷன் போயிடுவீங்க. இது முக்கியமான டிப்ஸ். ரெண்டாவது, ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டு அது செரிக்காமல் அதனால உங்களுக்கு மலம் வந்து வராமல் இருக்குது அப்படின்றப்போ, ரொம்ப வயிறு ஒரு மாதிரி உபாதையாக இருக்குன்றப்போ ஒரு கைப்பிடி சீரகம் போட்டு தண்ணி ஒரு அரை வச்சு அது ஒரு டம்ளர் அளவு வரளவு கொதிக்க வச்சு குறைய வச்சு அந்த டம்ளர் ஆற்றி அந்த தண்ணியை தண்ணியை குடிச்சிடணும். அதாவது டைஜஷன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்றப்ப அது டைஜஷன் ஆகி உடனே உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்துடும். இதை தவிர்த்து வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க, பேரிக்காய் இருக்கு இல்லைங்களா. பேரிக்காய் ஒரு காய் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதில் ஃபோலட் சத்து அதிகமாக இருக்குது. அது ரொம்ப 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 நல்லது. உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் உங்களை நல்லா பார்த்துக்கும். அதே மாதிரி நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் மாதுளப்பழம் வாழைப்பழம் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டீங்கன்னா அதில் பொட்டாசியம் கால்சியம் நார்ச்சத்து இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை வரவே வராது. ஒரு வேளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாழைப்பழத்தையும் ஒரு மாதுளம்பழத்தையும் உரிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரியாயிடும். உங்க வயிற்றுக்குள்ள நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வருங்க. இது நார்ச்சத்துக்கெல்லாம் போகும்போது நீர்ச்சத்து உடம்புல அதிகமாகி உங்களுக்கு மோஷன் வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி கொய்யா பழம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஒரு நாளைக்கு ஒன்றாச்சும் சாப்பிடணும். அதில் விட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, கர்ப்ப காலத்தில் நீரிழிவு பிரச்சனை வராது, ரத்த அழுத்தம்லாம் எல்லாமே கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கொய்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராது, இருந்தாலும் சரியாயிடும் சரிங்களா. ப்ரெக்னன்சி டைமில் நிறைய கர்ப்பிணி பெண்ணுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது ஆப்பிளை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்கும், மாதுளம்பழத்தை பார்த்தாவே அருவருப்பாக இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருக்குன்னு போக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு ஆப்பிளில் வந்து 4.4 கிராம் பெக்டின் அப்படின்ற நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டெய்லியுமே ஒன்று சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை கட்டுக்குள்ள இருக்கும். மலம் கழிக்கும் போது எரிச்சல் வராது, சுகர் லெவல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், அக்குரூட்டு, பாதாம், வால்நட்டு இதெல்லாம் உடலுக்கு ரொம்ப சக்தி தரும். இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டு வந்தீங்கன்றப்போ உங்கள் உடம்புல இருக்க அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் சரியாக போயிடும். இது எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு நாளைக்கு 4 பாதாம், 10 உலர் திராட்சை, ஒரு அத்திப்பழம், 2 வால்நட்டு, ஒரு அக்ரூட்டு இது மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா. இது கூட எடுத்துக்கிட்டு இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு பால் சூடாக காய்ச்சிட்டு அந்த பவுடர் அதில் போட்டு ஒரு சிட்டிகை ஏலக்காய் போட்டு லைட்டாக ஸ்வீட்டு கலந்துக்கோங்க. சர்க்கரையும் உங்கள் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எது தேவையோ கலந்துக்கிட்டு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை வரவே வராது. உடம்புல ரத்தம் நல்லா ஊறும், தூக்கம் நல்லா வரும், நல்லா டெலிவரி ஆகும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ நான் சொல்கிற ரொம்ப சிம்பிளான விஷயத்தையும் பண்ணுங்க. நீங்கள் நார்மல் வாட்டர் குடிக்காமல் ஹாட் வாட்டர் குடிக்கணும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க சரிங்களா. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போடாமல் ஜூஸ் எடுத்துக்கணும் சரிங்களா. வெள்ளரிக்காய் சாப்பிடணும், பீர்க்கங்காய், புடலங்காய் அது மாதிரி கூட்டுகள் நிறைய எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல ஆட்டோமேட்டிக் கவனமாயிடும். நீங்கள் சாப்பிட்ற பொருளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்புக்கு செரிமானம் ஆகாது. இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் சாப்பிட்டு உங்கள் மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும். அந்த பொருள் நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் மறுபடியும் சாப்பிடக்கூடாது சரிங்களா. அதை அவாய்ட் பண்ணணும். சப்பாத்தி, பிரியாணி, பரோட்டாலாம் சாப்பிட்டா வராமல் இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்கலையா, அதனால வந்து எரிச்சலாக இருக்கா, அரிப்பு இருக்கா அந்த இடத்துலன்றப்போ அதை விட்டுறணும். நிறைய கீரைகள், நிறைய காய்கறிகள் அது மாதிரி எடுத்துக்கணும். எல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி உங்களுடைய ஜீரண மண்டலத்துக்கு பாப்பா உள்ள இருக்கிறதால செரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். அதனால எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், வறுத்த உணவுகள், காரமான ரொம்ப புளிப்பான மைதா, ஒரு சில பேர் ஊறுகாய் நிறைய சாப்பிடுவாங்க, அதனால கூட மலச்சிக்கல் பிரச்சனை வரும். நிறைய பேர் நிறைய பொரிச்ச உணவுகள்லாம் சாப்பிடுவாங்க, அதனால கூட உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும். சரி, உங்களுக்கு ரொம்ப மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குங்க, நான் இதெல்லாம் பண்ணி கூட எனக்கு சரியாகவே ஆகலன்றவங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஃபியூ டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, விளக்கெண்ணில் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோல்ட் பாடி அப்படின்றப்போ ஹீட் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மல் பாடின்றப்போ அப்படியே எடுத்துக்கோங்க. நான் அப்படியே தான் எடுத்துப்பேன், ஹீட் பண்ணிக்க மாட்டேன். அந்த விளக்கெண்ணெயை உள்ளங்கையில் ஒரு ஸ்பூன் அளவு விட்டு, சரி அப்படி உங்களுக்கு பயமாக இருக்குன்றப்போ
ஆம்லேட் போடுறப்ப எண்ணெய் விடுவோம் இல்லைங்களா, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஆம்லேட் போட்டு அந்த ஆம்லேட் அப்படியே சாப்பிட்ருங்க. இல்லை நார்மலாக ஒரு ஸ்பூன் உங்களால் சாப்பிட முடியுதுன்றப்ப சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கலுக்கு இதை விட இயற்கையான ரொம்ப சேஃபான ஒரு வழி கிடையவே கிடையாது. இதை நீங்கள் போட்ட வாய்க்குள்ளே போட்டு அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வயிற்றில் வந்து ஒரு மாதிரி குடகுடப்பு வரும். அந்த குடகுடப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோஷன் வந்துடும். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே உங்கள் நெஞ்செரிச்சல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்றப்போ கண்டிப்பாக இதை செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். இதுக்கு மேலே இருக்குன்றப்போ டாக்டர் கிட்ட போகணும். சரிங்களா? நான் நேச்சுரலாகவே நம்ம வீட்டில் இருக்க ஒரு சில விஷயங்கள் செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடுங்க. சீரகத்தை சாப்பிட்டிங்கனாவே, தண்ணி குடிச்சிட்டாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் ஆகும். யாருக்குமே சி செக்ஷன் ஆகவே ஆகாது. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.